திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சிக்குட்பட்ட மில்லத் நகர் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி அப்பகுதியில் கொரோனா பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வட்டாட்சியர், வட்டார மருத்துவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனிடையே தலவநாயக்கன்பேட்டை பகுதியில் புதியதாக திறக்கப்பட்ட துணிக்கடையில் கொரோனா விதிகளை பின்பற்றாமல் அதிக மக்களை கூட்டி வியாபாரம் செய்ததால் துணிக்கடையை உடனடியாக மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த ஏரிகள் தோறும் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஏரியில் அள்ளப்படும் மணல் கரையை பலப்படுத்தவும் விவசாய நிலங்களுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் விவசாய நிலத்திற்கு மண் எடுப்பதாக அனுமதி பெற்றுள்ள தனிநபர்கள் கமிஷன் வழங்கிக் கொண்டு மணலை செங்கல் சூளைக்கு விற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது மட்டுமின்றி ஓசூர் அடுத்த ஊழியாளம், காரப்பள்ளி, ஓனல்வாடி என பல ஏரிகளில் எந்த தயக்கமும் இன்றி மண் அள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை கண்டதும் மணல் கடத்தலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஜேசிபி லாரி வாகன ஓட்டுநர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி சலூன் கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சலூன் கடைக்காரர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் புதுக்கோட்டை நகர் பகுதியில் உள்ள அனைத்து சலூன்களையும் மாவட்ட நிர்வாகத்தின் வேண்டுகோளின்படி முழுமையாக பூட்டப்பட்டுள்ளன. இதனால் வேலையில்லாமல் தவித்து வருவதாகவும் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதாகவும் சலூன் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கூறுகின்றனர். எனவே அரசு தங்களுக்கு உரிய நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்றும் சலூன் கடைகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சலூன் உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தற்போது கொரோனா தொற்று 2ஆம் அலை வேகமாக பரவி வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் திரையரங்குகள், வணிக வளாகங்களை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தேநீர் கடைகள், உணவகங்கள் என அனைத்திலும் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் தனியார் தேநீர் கடையில் வாடிக்கையாளர்கள் இருக்கையில் அமர்ந்து தேநீர் அருந்த அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படவில்லை என்றும் நகராட்சி நிர்வாகத்தினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சத்தியமங்கலம் நகராட்சி ஆணையர் அமுதா கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாத தேநீர் கடைக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து கடையை பூட்டி சீல் வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வனச்சரகத்திற்குட்பட்ட பாலசமுத்திரம் அருகே உள்ள 0 பாயிண்ட் என்ற இடத்தில் பெண் யானை ஒன்று உடல்நலம் சரியில்லாமல் உயிரிழந்து கிடந்துள்ளது. இதனை அறியாத குட்டி யானை தன் தாயிடம் பால் குடித்துக் கொண்டிருந்தது. இதனை கண்ட ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் பழனி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் இறந்த யானையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்தனர். பின்னர் ராட்சத எந்திரத்தின் மூலம் குழி தோண்டப்பட்டு யானையின் உடலை அடக்கம் செய்தனர். யானை உயிர் இறந்தது கூட தெரியாமல் குட்டி யானை பால் குடித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்த கச்சேரி சாலையில் வசித்து வரும் செந்தில்குமார் என்பவர் திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் சங்க செயலாளராக உள்ளார். இவரது பெயரில் மர்ம நபர் ஒருவர் பேஸ்புக் கணக்கு துவங்கி செந்தில்குமாரின் நண்பர்களிடம் பணம் பெற்று மோசடி செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கறிஞர் செந்தில்குமார் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கிட்ட என்னோட முகநூலை தவறாக பயன்படுத்தி, எனது போட்டோ பயன்படுத்தி, எனது நண்பர்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து நான் நினைச்சேன் அவங்கள சேர்த்து அவங்கள்ட்ட பண மோசடி மிக அளவில் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கூகுள் பே மற்றும் ஃபோன்பேல பணம் கேட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நான் திருவாரூர் களவு போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கேன். தமிழகத்தில் கோடைக்காலம் நிலவுவதை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள வன விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி நகர்ப்பகுதிக்குள் வலம் வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் எண்ணலுக்கு ஆளாகி வருகின்றனர். அவ்வாறு வனத்தை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை தின்று உயிரிழக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே வனத்துறை அதிகாரிகள் வன விலங்குகளுக்கு தேவைப்படும் உணவுகளை வனப்பகுதிக்குள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தற்போது மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட 430 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதில் 19 பேர்கள் மட்டுமே ஆக்ஸிஜன் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார். மாவட்டத்தில் 45 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் 47% தடுப்பூசி போட்டுள்ளதாகவும் தடுப்பூசி போடாதவர்கள் வரும் 1ஆம் தேதிக்குள் தவறாமல் போட்டுக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டார். என்ன முக்கியமா நம்ம பாக்குறோம்னா இன்னைக்கு டேட்ல நம்மளுக்கு 430 பேர் ஆக்டிவ் கேசஸ் இருக்கிறாங்க. அதுல சிம்டமேட்டிக்கா இருக்கிறவங்க, அதாவது கொரோனா பாதிப்புனால ஃபீவரோ இல்ல லங் இன்ஃபெக்ஷனோ இருக்கிறவங்க 54 நபர்கள், ஏசிம்டமேட்டிக்கா இருக்கவங்க 376 நபர்கள். வேக்சினேஷனை சீரியஸா பொதுமக்கள் நீலகிரி வாழ் மக்கள் எடுத்துக்கணும். இந்த 45 வயதிற்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக இந்த 10 நாளை யூஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணிக்கணும். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் 2வது அலை வேகமாக பரவி வருவதால் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி முடித்திருத்தும் நிலையம், அழகு நிலையங்களை முழுமையாக மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் திருவாரூர் மருத்துவர் நலச்சங்கம், திருவாரூர் மாவட்ட நகர நிர்வாகிகள் தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் முடித்திருத்தும் நிலையங்களை முழுமையாக மூடுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை முடித்திருத்தும் நிலையத்தை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடை வாடகை, வீட்டு வாடகை, பேங்க் கடன் இவையெல்லாம் கட்ட வேண்டியிருக்கிறது. அதனால் காலை 6 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருவாரூர் நகர முனிசிபல் கமிஷனர் அவர்கள்ட்ட மனு கொடுத்திருக்கிறேன். தயவுசெய்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகின்றேன். தமிழகம் முழுவதும் கொரோனா 2வது அலை அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த இரவு நேர ஊரடங்கு மற்றும் பேருந்துகளில் 50% பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது. இந்த நிலையில் திருவண்ணாமலையில் இருந்து திருப்பத்தூர் செல்லும் தனியார் பேருந்தில் விதிமுறைகளை மீறி அதிக பயணிகளை ஏற்றிச் செல்வதைக் கண்ட மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி உடனடியாக பயணிகளை இறக்கி மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தார். இதனையடுத்து அதிக பயணிகளை ஏற்றி வந்த தனியார் பேருந்தை செங்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார். கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் காரணத்தால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள முடித்திருத்தும் கடைகள் செயல்பட அனுமதியில்லை என்று அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 15,000க்கும் மேற்பட்ட முடித்திருத்தும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க முடித்திருத்தும் கடையை திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முடித்திருத்தும் அழகுக்கலை தொழிலாளர் நல சங்கத்தினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போ மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் குறைந்தது ஒரு 15,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கடை அடைத்து. இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தமிழக அரசு முடிவு எடுத்துள்ளது? வருகிற காலங்களில் 2020 எங்களை வஞ்சித்து 2,000 தாரன்னு சொல்லி இதுவரை வழங்கவில்லை. இதுவரை பாதி பேருக்கு மேலே வழங்கலை. வர்ற காலத்திலையும் அதே மாதிரி பண்ணால் எங்களுடைய குடும்ப நிலைமை என்ன ஆகிறது கேள்விக்குறியாகிரும். அதனால் எங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இந்த அரசு காலையில் 6 மணி முதல் மாலை 4 மணி வரையாகி எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து எங்கள் மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசும் மாவட்ட ஆட்சியாளரும் எங்களுக்கு உதவிகரம் ஈட்டும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கவுந்தம்பாடி பி மேட்டுப்பாளையத்தில் செயல்படும் ரமேஷ் என்பவரது விசைத்தறி கூடத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ரவீந்திரகுமார், பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நவீன்குமார், சுரேந்திரகுமார் வர்மா, சௌரப் ரஞ்சன், அவரது மனைவி பிரியங்கா குமாரி உள்ளிட்டோர் பணியாற்றி வந்துள்ளனர். இதில் நவீன்குமார் மற்றும் சுரேந்திரகுமார் வர்மா ஆகியோருக்கும் ரவீந்திரகுமாருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நவீன்குமார், சுரேந்திரகுமார் வர்மா ஆகியோருக்கும் ரவீந்திரகுமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் ஆத்திரமடைந்த ரவீந்திரகுமார் தரிப்பட்டறையில் இருந்த இரும்பு பைப்பால் இருவரையும் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பி சென்ற ரவீந்திரகுமாரை கைது செய்தனர். இந்த வழக்கு ஈரோடு மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெகநாதன் ரவீந்திரகுமாருக்கு ஆயுள் தண்டனையும், கொலையை மறைத்த குற்றத்திற்காக 8 ஆண்டு தண்டனையும், 3,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார்.
தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையில் 4 மாத காலத்திற்கு ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யலாம் என சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள், மீனவ அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்ட அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள், இந்த ஸ்டெர்லைட் ஆலையை முழுமையாக அகற்றிவிட்டு அந்த இடத்தை அரசு கையகப்படுத்தி அதில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்தால் அதற்கு தாங்கள் முழு உத்தரவு அளிப்பதாக தெரிவித்தனர். கொரோனா தொற்று பரவி வருவதை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமின்றி தன்னார்வலர்கள் பலர் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த சட்டநாதபுரம் ஊராட்சியில் ஆட்டோ மூலம் கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம், வெளியே சென்றால் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும், காய்ச்சல், வாந்தி, மயக்கம் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் செல்போனில் ஆபாச செயலிகள் மற்றும் விளம்பரங்கள் அதிக அளவில் பரவி உள்ளதாகவும், இதனால் ஆன்லைன் மூலம் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லும் அபாயம் உள்ளது என்றும், எனவே கலாச்சாரத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படும் செல்போன் செயலிகளை முடக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அந்த பிள்ளைய படிக்கும்போது ஒரு விஷயம் ஏதாவது மாற்றி தொட்டோட செஞ்சாலோ அதிகமான ஆபாச படங்கள் கூடிய ஒரு அப்ளிகேஷன் நிறைய ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது. அது வரும் தலைமுறைக்கு மிகவும் ஒரு கெட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும். அதற்காக இதன் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொரசக்குறிச்சி கிராமத்தில் அதிகப்படியான கள்ளச்சாராயம் விற்கப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி அடரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட 200 லிட்டர் கள்ள சாராயத்தை பேரலுடன் நடுரோட்டில் வைத்து சாராயம் விற்பவர்களை உடனடியே கைது செய்ய கோரி வலியுறுத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வரஞ்சரம் காவல்துறையினர் சாராயம் விற்பவர்களின் மீது விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனிடையே பொதுமக்கள் திடீரென கள்ளச்சாராயத்தை நடுரோட்டில் கொட்டி அதனை தீயிட்டு கொளுத்தியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகாவிற்குட்பட்ட உன்னியூர் ஊராட்சிக்குட்பட்ட நாகப்பு முதலிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த 33 பேருக்கு ஒரே நாளில் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் உன்னியூர் ஊராட்சி முழுவதும் சுகாதார தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே தொட்டியம் தாசில்தார் சாந்தகுமார் மற்றும் மருத்துவ அலுவலர்கள் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள கிராமத்திற்கு நேரில் சென்று சுகாதார நடவடிக்கைகளை ஆய்வு செய்தனர். கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக நக்சல் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டம் பன்னாரி சோதனை சாவடி அருகே 8 பேர் அடங்கிய நக்சல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்நாடக மாநிலத்தில் இருந்து திம்பம் மலைப்பாதை வழியாக சத்தியமங்கலம் நோக்கி வந்து கொண்டிருந்த 2 ஈச்சர் வேனை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தது. அதில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து வேனில் இருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வேனில் வந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சல்மான் முகமது, திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்ற இருவரை கைது செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் இருசக்கர வாகனங்களை சிறுவர்கள் இயக்குவது மற்றும் ஒரே வாகனத்தில் 3 அல்லது 4 பேர் பயணம் செய்யும் சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பெரும்பாலானோர் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களை இயக்குவதாகவும் தெரிகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக வால்பாறை காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி உத்தரவின் பெயரில் உதவி ஆய்வாளர் முருகையா தலைமையிலான காவல்துறையினர் வால்பாறை காந்தி சிலை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி அபராதம் விதித்தனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விருதாச்சலம் பாலக்கரை அம்பேத்கர் சிலை அருகே தமிழ் தேசிய பேரியக்கம், சிபிஎம்எல், மக்கள் விடுதலை, ஆர்எம்பிஐ, தமிழ் தேச மக்கள் முன்னணி, மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் நிர்வாகி அசோக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்தும் விதமாக அரசு ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அறிவித்திருப்பதுடன் மீன் இறைச்சி போன்ற கடைகள் திறக்க அனுமதி மறுத்திருந்தது. இதனால் அசைவ பிரியர்கள் சனிக்கிழமையே மீன் இறைச்சி போன்றவைகளை வாங்க கடைகளில் குவிந்தனர். இதனையடுத்து இப்பொழுது அரசு சனிக்கிழமையும் மீன் இறைச்சி கடைகளை திறப்பதற்கு அனுமதி கிடையாது என்று அறிவித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள மீன் இறைச்சி கடை வியாபாரிகள் அரசு சனிக்கிழமையும் மீன் இறைச்சி கடைகளை திறக்க அனுமதி மறுத்திருப்பதால் தங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். எனவே அரசு மீண்டும் சனிக்கிழமை கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் ஏழுமலை நகர் பகுதியில் மின்னழுத்த கம்பங்களை எடுத்துச் செல்ல ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இளமின் நிலைய பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு வழங்கினார்கள். இந்த மனுவில் விவசாய நிலத்தில் கடந்த 100 ஆண்டுகளாக உயர்மின் அழுத்த கம்பி செல்கிறது. இந்த கம்பிகள் யாருக்கும் இடையூறு இல்லாமல் இருந்து வந்தது. தற்போது அந்த விளைநிலங்களில் வீடு கட்டும் தனி ஒரு நபருக்காக எங்கள் ஊருக்கு செல்லும் ஒரே வழி பாதையில் 2 மின் அழுத்த கம்பிகள் போடப்பட்டுள்ளன. இதனால் விவசாயம் செய்யும் பொருட்களை கொண்டு சென்றால் 2 பக்கமும் தீப்பற்றிக் கொள்ளும் அபாயம் உள்ளது. மேலும் இறந்தவர்களை தேர்கட்டி எடுத்துச் செல்லும் போது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக தெரிவித்துள்ளனர். எனவே இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்படி பொறியாளர் சேகரிடம் மனு வழங்கினர். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கத்தில் இருந்த மக்களை காப்பாற்ற அனைவருக்கும் நோய் தடுப்பு பணிகளை வழங்கிட திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக சார்பில் வீரப்பன்சத்திரம் பகுதிக்குட்பட்ட ஜீவா நகர், கிருஷ்ணம்பாளையம் காலனி, ராமமூர்த்தி நகர், கமலா நகர், விநாயகர் கோவில் வீதி ஆகிய பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்களை தெற்கு மாவட்ட செயலாளரும் ஈரோடு மேற்கு தொகுதி திமுக வேட்பாளருமான சு. முத்துச்சாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம், பகுதி செயலாளர் வி.சி. நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி செல்லும் சாலையில் மண்டபம் வனச்சரகர் வெங்கடேஷ் தலைமையில் வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் பிளாஸ்டிக் சாக்கில் அரசால் தடை செய்யப்பட்ட 20 கிலோ கடல் அட்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் எம்ஜிஎஸ் நகரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.